இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கன்னு அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் ரொம்ப நேரம் என் முகத்தை பார்க்குற அளவுக்கு இந்த வீடியோவில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எதுவும் கிடையாது. அது ரொம்ப கஷ்டமும் கூட. பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. ஜஸ்ட் நீங்கள் எங்கேயாவது ஒரு வாக் போகும்போது ஹெட்செட்டில் போட்டு கேளுங்க. திஸ் ஸ்டோரி வில் பி கம்ப்ளீட்லி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த ஸ்டோரியில் ரியல் லைஃப் இன்சிடெண்ட் பேஸ் பண்ணி நான் சொல்கிற ஒரு நரேஷன் தான். அண்ட் கிரிக்கெட் லவர்ஸ்க்கு இது ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் இந்த மேட்ச்சை நீங்கள் அகைன் இப்போ போய் பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா அந்த மேட்ச் இருக்காது. இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. இந்தியா vs ஜிம்பாப்வே 1983 மேட்ச். இந்த நூலை கட்டி மலையை இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா என்னன்றது இந்த மேட்சோட ஃபுல் நரேஷன் என்ன ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் எப்படி ஆச்சுன்னு நீங்கள் கேட்குறப்போ யூ வில் கெட் டு நோ ஹவு டஃப் திஸ் இஸ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி இந்தியன் டீமோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத சொல்கிறேன். தென் யூ காட் டு விட்னஸ் இந்தியா எந்த அளவுக்கு ஒரு பியூர் ப்ரெஷரில் இருப்பாங்க இந்த மேட்சோட பிகினிங் அண்ட் இந்த மேட்சோட எண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ப்ரெஷர் எப்படி மெயின்டைன் ஆச்சுன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட், இந்த வேர்ல்டு கப்பில் 4 டீம்ஸ் இன் ஈச் குரூப், 2 குரூப்பில் 4 டீம் இருப்பாங்க. அதில் இந்தியா இருந்த குரூப்பில் வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா அண்ட் ஜிம்பாப்வே இந்த மாதிரி ஒரு 3 டீம். இதில் 3மே ஸ்ட்ராங்கான டீம் தான். இந்தியா இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வின் பண்ண ஒரே ஒரு கேம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்ற ஒரு ஜஸ்ட் அண்டர்டாக் டீம் கூட மட்டும்தான். இந்தியன் டீமே அப்போது ஒரு அண்டர்டாக் டீமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஜெயன்ஸை தாண்டி செமிஸுக்கெலாம் இவங்க எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க் தான் இருந்துச்சு. யாருக்கும் அதுக்கான ஹோப் கம்ப்ளீட்டாக இல்லை. பட் வேர்ல்டு கப் வின் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஆக்சுவலி அந்த குரூப் ஸ்டேஜ் ஃபார்மேட் எப்படி நடக்கும்னா, இந்தியன் டீம் ஆப்போசிட்டில் 3 டீம் இருக்காங்க. ஸோ இன் பிட்வீன் திஸ் 4 டீம்ஸ் எல்லா டீமும் அவங்க ஆப்போசிட் டீமோட 2 மேட்ச் ஆடுவாங்க. டோட்டலாக ஒரு டீமுக்கு வந்து 6 மேட்ச் விளையாடுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் இந்த லீக் ஸ்டேஜஸில், லீக் குரூப் ஸ்டேஜஸில். அந்த 6 மேட்ச் விளையாடி அதில் யார் நிறைய மேட்ச் வின் பண்ணியிருக்காங்களோ இல்லை அந்த டேபிளில் டாப் 2 பொசிஷனுக்கு போகிறாங்களோ அவங்க செமிஸுக்கு போவாங்க. இதுதான் ஃபார்மேட்டாக இருந்துச்சு. இந்தியன் டீம் மேலே யாருக்குமே ஹோப் இல்லைனாலும் பை குட் கிரேஸ் தே ஜஸ்ட் வின் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச். அது யாருமே எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஜெயன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் கூட வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் மேட்ச் ஜிம்பாப்வே கூட வின் பண்ணிட்டாங்க. யாருமே வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சாங்க. பட் அதுவே போதுன்ற மைண்ட் செட்டு கூட நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் டீம் இந்தியா விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் மேட்சஸும் வின் பண்ணி இப்படியே செமிக்கு போகணும்னு நினச்சாங்க. பட் அப்படி நினச்சதுனாலையோ என்னன்னு தெரியல, நெக்ஸ்ட்டு 2 மேட்ச் படுதோல்வி. அதாவது ஒரு ஹியூஜ் மார்ஜினில் லூஸ் பண்ணுறாங்க. லூஸ் பண்ணுறதுனா ஒரு ஜஸ்ட் சிங்கிள் ரன் மார்ஜினில் இல்லை லாஸ்ட் ஓவர் வர போய் அப்படி இல்லை, ஹியூஜ் மார்ஜினில் லூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 2 மேட்ச், ஒன் இஸ் வித் ஆஸ்திரேலியா, அனதர் ஒன் இஸ் வித் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ 4 மேட்ச் 2 வின் பண்ணியிருக்காங்க. அது நார்மலான ஒரு வின் தான். ஆனால் 2 லூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஹியூஜ் மார்ஜினில் லூஸ் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட்டில் இப்போ ரொம்ப லோவாக இருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் நெக்ஸ்ட் இப்போ நடக்க போகிற மேட்ச் வந்து ஜிம்பாப்வே கூட. இதை வின் பண்ணால் மட்டும்தான் டீம் இந்தியாவுக்கு செமிஸ்க்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஈவன் தோ இட்ஸ் 5th மேட்ச், 6th மேட்ச் ஆஸ்திரேலியா கூட இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுவும் ஹியூஜ் மார்ஜினில் வின் பண்ணுறதுன்றதுலாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாத விஷயன்றதுனால இப்போ ஜிம்பாப்வே தான் இந்தியன் டீமுக்கு இருக்கிற ஓன்லி சான்ஸ். அண்ட் ஜிம்பாப்வே ஆல்ரெடி இந்தியன் டீமோட தோற்றதால எப்படியாச்சும் இந்த மேட்ச் ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற மோடில் தான் அவங்களும் வந்திருக்காங்க. அண்ட் அன்றைக்கி தேதிக்கு அந்த பிட்ச் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஃபேவராக இல்லாத பிட்ச். சின்ஸ் இந்தியாவோட ரன் ரேட் லோவாக இருக்கிறதால அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் விளையாடணும் அப்படின்றதுனால இந்தியன் டீமுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பேட்டிங் ஃபர்ஸ்ட், நல்ல டோட்டலை பிட்ச் பண்ணிவிட்டு ஒரு 60 ஓவர்ஸுக்கு 300 ரன் டோட்டல். அன்றைக்கி கேமோட ஃபார்மேட்டுக்கு 300 ரன்னுன்றது தான் ஒரு ஹியூஜ் டோட்டலாக அப்படி பார்த்தாங்க. பிகாஸ் தட் இஸ் கம்ப்ளீட்லி பவுலர்ஸ் எரா கேம். ஓகே, அந்த 300 ரன்னை டோட்டல் போஸ்ட் பண்ணிவிட்டு எப்படியாச்சும் ஆப்போனன்ட் டீம் ஜிம்பாப்வேவை ஒரு 250 ரன்னுக்குள்ளே சுருட்டினா ஒரு 40-50 ரன் ரேஞ்சில் வின் பண்ணாங்க அப்படின்னா அது இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல பூஸ்டப்பாக இருக்குன்றது தான் இந்தியன் டீமோட பிளான். பிகாஸ் அந்த டன்பிரிட்ஜ் வேர்ல்ட்ஸ் அப்படின்றது தான் அந்த ஸ்டேடியத்தோட பேர். அந்த பிட்ச் பார்த்தீங்கன்னா அந்த பிட்ச்சில் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறது வந்து நம்ம சாவுக்கு நாமளே மாலையை போட்டு சங்கோதி கூப்பிடுற மாதிரி. பட் இந்தியன் டீம் அதை தான் பண்ணாங்க. எங்களுக்கு பேட்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. அந்த பேட்டிங் எடுத்தது கபில் தேவ் டாஸ் வின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் சொன்னது, இதெல்லாம் எப்படி நான் நீயே பக்கத்தில் இருந்து கேட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கபில் தேவ் அவர்களோட ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் அவர் சொன்ன விஷயங்கள் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான சோர்ஸ். அண்ட் 83 மூவி படம் பார்த்துட்டா இந்த வீடியோ சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
பட் அந்த மூவியில் வர விஷயங்கள் எல்லாமே அப்போ விளையாடின பிளேயர்ஸ் இப்போவும் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு ரெஃபரன்ஸாக எடுத்து தான் அந்த மூவி எடுத்தாங்க. அந்த மூவி அண்ட் ஒரு சில ஜேர்னல்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ டாஸ் வின் பண்ணி கபில் தேவ் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எப்படியாச்சும் கடைசி ஒரு வாரம் வித் ஸ்டாண்ட் பண்ணி ஆடுங்க, என்னோட டேர்ன் வராத மாதிரி பேட்டிங் ஆடுங்க அப்படின்னு தான் சொன்னார் அவர். ஏன்னா இவர் கபில் தேவ் இறங்க போகிறது அரௌண்ட் ஒரு 4th விக்கெட் டவுன், பேட்டிங் இன் அட் 6, 4 or 5 விக்கெட்டுக்கு அப்புறம் தான் அவர் இறங்க போகிறாரு. என் டேர்ன் வராத மாதிரி நீங்கள் பேட்டிங் ஆடுங்க, 60 ஓவர்ஸில் என் பேட்டிங் டர்ன் வரக்கூடாது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டிங்கில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போயிட்டார். இந்த நேரத்தில் ஏன்டா அவர் குளிக்க போனார் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆஸ் அ பிளேயர்ஸ் ரிஃப்ரெஷ்மெண்ட் அப்பப்போ அவங்க பண்ணுறது வந்து அவங்கள ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறது. பிகாஸ் மார்னிங் வந்து ஒரு ஃப்ளோவில் அவங்க வார்ம் அப் அண்ட் நிறைய கிரவுண்ட் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க பிஃபோர் மேட்ச். அது எல்லாத்துக்கும் நடுவில் இப்படி அப்பப்போ ரிஃப்ரெஷ் ஆகுது பிளேஸ் நடுவில் சகஜம் தான். பிகாஸ் இந்த ஸ்டோரி நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னப்போ கூட அந்த நேரத்தில் அவர் குளிக்க போனாரா உண்மையிலே, இல்லை வந்து ஜஸ்ட் இந்த சினாரியோ இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்காக அவர் இப்போ குளிக்க போனாருன்னு சொல்கிறாங்களான்லாம் கேட்குறாங்க. பட் கபில் தேவே சொன்னதான் அந்த நேரத்தில் அவர் குளிக்க போயிருக்காரு. இவங்க பேட்டிங் ஓப்பனிங் பேட்டர்ஸ் கிரவுண்டுக்குள்ளே போயிருக்காங்க. போய் ஜஸ்ட் ஒரு ஷவர் ஆன் பண்ணாரோ இல்லையோ, அடுத்தடுத்து ஓப்பனிங் 2 விக்கெட்ஸ் பேக் டு பேக் வருது. ஒன்று சுனில் கவாஸ்கர், இன்னொன்று சீகா, கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், 2 பேருமே டக் அவுட். அண்ட் நெக்ஸ்ட் வந்த பேட்ஸ்மேன் மோஹிந்தர் அமர்நாத், இவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் டாப் 4 பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே டப்புன்னு அவுட் ஆகுறாங்க. ஸ்கோர் இன்னமும் டபுள் டிஜிட்டை தொடவே இல்லை. ஸ்கோர் ஜஸ்ட் 9 for 4. அண்ட் 3rd விக்கெட் விழும்போதே எல்லோரும் போய் கபில் தேவோட பாத்ரூம் கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஏதோ ப்ராங்க் பண்ணுறாங்க போல இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை கண்டுக்காமல் இருந்திருக்காரு. சீக்கிரம் வெளியில் வாங்க அப்படின்னு கபில் தேவ் கதவை தமால் அடிக்கும்போது தான் கபில் தேவ் கதவை திறக்கிறாரு. அவர் கதவை திறக்கும் போதே 4th விக்கெட்டும் காலி. 9 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிடுச்சுன்றப்பவே இந்தியன் டீமில் இருக்கிறவங்க, இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே டீம் இந்தியா இதோட ஓவர், வேர்ல்டு கப் கனவு இதோட முடிய தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க மைண்டில் இருந்தது அட்லீஸ்ட் ஒன் ஹோப் என்னென்னா, ஒரு 100 ரன் டோட்டலில் எப்படியாச்சும் ரீச் பண்ணிட்டோன்னா ஒரு ட்ரிபிள் டிஜிட் மார்ஜின், அட்லீஸ்ட் கொஞ்சம் கௌரவமாச்சு இருக்கும் நாலு பேர் இந்த ஸ்கோர் கார்டை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இருந்த டைம் அவுட், அதாவது ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆனால் வித்தின் 1 minute நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபீல்டில் வந்து நிற்கணும், இந்த மாதிரி ரூல்ஸ் அப்போது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அப்படிலாம் இருந்துச்சுன்னா பாத்ரூமில் இருந்த கபில் தேவ் ஸ்ட்ரெயிட்டாக பிச்சுக்கு வரத்துக்குள்ளே அவரே டைம் அவுட்டுன்னு சொல்லி அவுட் பண்ணி வெளியே அமைச்சிருக்க முடியும். பட் சம்ஹவ் அவர் அறக்க பறக்க பேடை மாட்டிக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்துட்டார். யோசிச்சு பாருங்கள், நம்ம குளிச்சுட்டு வெளில வரும்போதே ஒரு ஹாஃப் ட்ரௌசி மோட் தான் வருவோம். இந்த மோட் ஆஃப் மைண்ட் செட்டில் நம்ம ஜட்டியை தேடுறதே பெரிய விஷயம். அந்த மனுஷன் பாதியில் அவசரமாக பேடு, எது ரைட்டு பேடு எது லெஃப்ட் பேடு, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் க்ளவுஸ்ன்னு தெரியாமல் அவசரமாக எல்லாத்தையும் மாட்டிட்டு வந்து கிரவுண்டில் நிற்கிறாங்க. அண்ட் ஃபார் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன், ரெகுலர் கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு தெரியும், ஒரு செட் ஆஃப் பேட்ஸ்மேன் உள்ளே ஆடிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டவுன் பேட்ஸ்மேன் ஆன் த டக் அவுட் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாட்சிங் த ஸ்கை அண்ட் வாட்சிங் த லைட்ஸ் எல்லாமே. அவங்களோட ரிஃப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இங்கே குளிச்சுட்டு இருந்த மனுஷனை அவசரமாக எல்லாத்தையும் மாட்டி கிரவுண்டுக்குள்ளே இறக்கி விடுறாங்க. அதுவும் இன்னும் க்ரூஷியல் சுச்சுவேஷன். இந்த நூலை கட்டி மலையை இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சுச்சுவேஷன் வந்து இந்த சினாரியோவுக்கு பொருந்தும். எப்படின்னா, ஒரு பெரிய மலையை நீங்கள் கீழே இருந்து மேலே இழுக்கணும். உங்கள் கையில் கிடச்சிருக்கிற ஒரு கிரிப், ஒரு சின்ன பிடி வந்து ஒரு நூல் அளவு தான் இருக்குது. ரொம்ப அழுத்தி பிடிச்சி இழுத்திங்கன்னா அது உங்கள் விரலை வெட்டிடும். இல்லை ரொம்ப இறுக்கி பிடிச்சி இழுக்கிறீங்க ஸ்ட்ரெச் பண்ணி அப்படின்னா நூல் அறுபற்றும் மலை கீழே வந்துடும். ஸோ நீங்கள் இழுக்க உங்களுக்கு நல்ல கிரிப் கிடைக்க தான் அந்த கிரிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அந்த மலை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். மலை மேலே வர தான் உங்களுக்கு கிரிப்பு ஸ்ட்ராங் ஆகுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து தட்டி 100 வரைக்கும் கொண்டு போகிறது தான் எல்லாருக்கும் இருந்த ஹோப். 9 ரன்லேருந்து ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் யஷ்பால் சர்மா அண்ட் கபில் தேவ் இடையில் கிரியேட் ஆகுது. 8 ரன் பார்ட்னர்ஷிப். ஏன்னா 8 ரன்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 9 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்த ஒரு டீமுக்கு 8 ரன்னுன்றது ரொம்ப பெரிய பார்ட்னர்ஷிப். ஓகே, ஸோ 17 ரன் டீம் ஸ்கோர் வருது. அப்போ யஷ்பால் சர்மாவும் அவுட் ஆகுறாரு. 5வது விக்கெட் காலி. ஒரு டீமோட 5 விக்கெட் காலின்றப்பவே half of the set of batsmen wiped out. டீமோட half of the hope காலி. இதுக்கப்புறம் வரப்போகிறவங்கெல்லாம் பவுலர்ஸ் தான். ரெக்கக்னைஸ்டு பேட்ஸ்மேன் எல்லாம் பெவிலியனுக்கு போயிட்டாங்க.
இப்போது எல்லா பத்திரிகைக்காரங்களும் ரெடியாக இருக்காங்க. அதாவது மேட்ச் முடிஞ்ச உடனே டீம் இந்தியாவை பற்றி எழுதி கிழித்து தொங்க விடுறதுக்கு எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் ரெடியாக இருக்காங்க. வேர்ல்டு கப் ட்ரீம் கம்ப்ளீட்லி ஷேட்டர்ட் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. பிகாஸ் 17 ரன்னுக்கு 5 விக்கெட்டுன்றது 100 வருமானதே நிறைய பேருக்கு டவுட். 50 ரன்னு கூட டீம் ஆல் அவுட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது இந்த இடத்துலேருந்து. இப்போ யாருக்குமே எதுவுமே புரியல. ரோஜர் பின்னி வராரு அண்ட் ஜிம்பாப்வே ஃபேன்ஸ், ஜிம்பாப்வே டீம்மேட்ஸ்லாம் வந்து ஏதோ சாவை பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ கொண்டாட்டம். பட் மற்றவங்க கிரவுண்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப சைலண்ட்டான ஒரு மூடில் இந்தியன் ஃபேன்ஸ்லாம் ஏன்டா டிக்கெட் வாங்கி இந்த மேட்ச்சுக்கு வந்தோன்ற ரேஞ்சுக்கு வந்து உட்காந்துட்ருக்காங்க. அங்கேருந்து ஸ்லோவாக தட்டி சிங்கிளாக ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுது. அண்ட் அந்த பார்ட்னர்ஷிப் ஒரு 60 ரன் வரைக்கும் போகுது. தட்ஸ் எ குட் சைன். அங்கே பெவிலியனில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஓகே ஒரு சின்ன ஹோப் கிடைக்குது, 100 ரன்னை ரீச் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. பிகாஸ் 77 ரன் வரைக்கும் வந்துட்டாங்க கபில் தேவ் அண்ட் ரோஜர் பின்னியோட பார்ட்னர்ஷிப். அந்த 77 ரனில் அந்த இடத்துல ரோஜர் பின்னி ஒரு மிஸ்ஸரி ஸ்பின் பாலுக்கு அவுட் ஆகுறாரு. இப்போது திரும்ப அகைன் ட்ரீம் ஒன்ஸ் அகைன் ஷேட்டர் ஆகுது. நெக்ஸ்ட்டு விக்கெட்டாச்சு கொஞ்சம் தாக்கு பிடிப்பாங்க. ஒரு 100 ரன் வரைக்கும் 23 ரன் தானே கொண்டு போயிடலான்னு பார்த்தா 78வது ரன்லேயே 8வது விக்கெட். ஐம் சாரி 7th விக்கெட். 78வது ரன்லேயே 7வது விக்கெட்டும் காலி ஆகுது. யோசிச்சு பாருங்கள், 9 ரன்னுக்கு 4 விக்கெட், 17 ரன்னுக்கு 5 விக்கெட் அண்ட் 77வது ரன்னுக்கு 6வது விக்கெட், 78வது ரன்னுக்கு 7வது விக்கெட் காலி. இப்போ இங்கேருந்து டீமை எந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும் யாருக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. எல்லோரும் எக்ஸாஜுகேஷனுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது கபில் தேவ் வந்து அப்படி யோசிச்சாரு, இப்படி யோசிச்சாரு, கடைசி வரைக்கும் நிற்கணும்னு யோசிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். அதாவது அவங்க இந்த இடத்துல கூட இந்தியாவை ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கபில் தேவ் நினச்சாரு. அவரோட ஹோப் தான் அந்த மேட்ச் ஜெயிச்சிச்சுன்னு சொல்லிட்டு. பட் அவரோட புக்கில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது, எனக்கு கிடச்சிருக்கிற சான்ஸ் இந்த 60 ஓவர். எனக்கு ஸ்கோரை பற்றிலாம் அந்த நேரத்தில் மைண்டில் இல்லை. 78 ரன்னுக்கு 7 விக்கெட் போகிறப்ப எனக்கு ஸ்கோரை பற்றிலாம் மைண்டில் இல்லை. என்னோட ஒரே ஒரு மைண்ட் தாட், எப்படியாச்சு 60 ஓவர் வரைக்கும் எனக்கு இருக்கிற சான்ஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி நான் கடைசி ஓவர் வரைக்கும் பேட்டிங்கில் நிற்கணுன்றது தான் அவரோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஒரு லஞ்ச் பிரேக் வருது. இன்னிங்ஸ் பிரேக் இல்லை, அப்போது லஞ்ச் பிரேக் தான். 36வது ஓவரில் ஒரு லஞ்ச் பிரேக் வருது. அந்த லஞ்ச் பிரேக் அப்போது அதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி கபில் தேவ் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறாரு. டீம் இந்தியாவோட ஸ்கோர் 106. 35 ஓவருக்கு ஒரு 106 ரன் தான். அதில் கபில் தேவ் ஒரு 50 அடிக்கிறாரு. கபில் தேவ் பேர் போனதே அவரோட அக்ரஸிவ் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங்காக தான். அவர் ஒரு பவுண்ட்ரி கூட அடிக்காமல் வித்தவுட் ஈவன் சிங்கிள் பவுண்ட்ரி வெறும் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ்லேயே வந்து 50 ரன் எடுத்திருக்காரு. பிகாஸ் அந்த சிச்சுவேஷனல் சினாரியோவை புரிஞ்சு அவர் ரன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. அதுதான் இந்த பேட்டிங் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் லஞ்சில் பார்த்தா விளையாடிட்டு வர பிளேயர்ஸுக்கு யாராச்சும் வந்து கொஞ்சமாச்சு ஒரு லஞ்ச் இல்லை வந்து அவங்களே அவங்களுக்கு லஞ்ச் வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்க மாட்டாங்க. பிகாஸ் ஆன் தி கிரவுண்ட்லேருந்து டயர்டாக வரவங்களுக்கு ஆல்ரெடி ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிற பிளேயர்ஸ் யாராவது வந்து லஞ்சை சர்வ் பண்ணுவாங்க. பட் இவர் போய் உட்காந்தா யாருக்கும் இவர் கண்ணை பார்க்கறதுக்கூட தைரியம் இல்லை. அதாவது வீட்டில் டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்காத பையன் வந்து அப்பா உள்ளே வந்தாருன்னா அவர் கண்ணில் படாமல் மறையிறதுக்கு எங்கேயாவது ஓரமாக நிற்பான். அந்த மாதிரி எல்லோரும் கபில் தேவை பார்த்து ஒரு பயத்தோடையோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு வியர்ட் ஃபீலிங்கோடையோ அவர் முன்னாடி போய் நிற்க தைரியம் இல்லாமல் எல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க. அவரும் எல்லாரோட சுச்சுவேஷனை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன மாதிரியான பயத்தில் இருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி லஞ்ச் கூட சாப்பிடாம ஒரு 2 ஆரஞ்சு ஜூஸை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு அவரோட பேட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரோட யூஸ்வல் பேட் இல்லாமல் அந்த மங்கூஸ் பேட் அப்படின்னு அப்போது ஒரு மங்கூஸ் பேட் இருக்குது, அந்த பேட் எடுத்துகிட்டு போகிறாரு. விச் ஹி டிக்ளேர்ஸ் லைக் இதுக்கு முன்னாடி லஞ்சுக்கு முன்னாடி விளையாடின ஆட்டம் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் த டிஃபென்சிவ் ஸ்ட்ரைக், இனிமேல் வந்து அக்ரெசிவ் மோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் லாஸ்ட் 25 ஓவர்ஸ் 35 ஓவர் முடிஞ்சிச்சு, இன்னும் 25 ஓவர்ஸ் தான் இன்னிங்ஸ் இருக்குது. இதில் பூஸ்ட் பண்ணுற ஸ்கோர் தான் இந்தியாவுக்கு அப்படின்றதுனால இங்கேருந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கிரவுண்டுக்கு வெளியில் நிப்பாட்டி இருக்கிற ஒரு கார்டு கண்ணாடியும் உடைய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு இடத்துலையும் போய் கண்ணாடி உடையிற சத்தம்லாம் கேட்கும்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிற டீம்மேட்ஸுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹோப் க்ரியேட் ஆகுது. ஓகே, டீமோட ஸ்கோர் 200 நோக்கி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கேருந்து அந்த 150 ரேஞ்சுக்கு வரப்போ 8வது விக்கெட்டும் காலி ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஹோப் க்ரியேட் ஆகிற ஒரு மூட்லேயும் ஒரு விக்கெட் போயிட்டே இருக்குது. அண்ட் இந்த 8வது விக்கெட் போனதுக்கப்புறம் டீம்மேட்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்தவங்க எல்லாம் எந்த பொசிஷனில் இருந்தாங்களோ அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க.
நம்ம எல்லாருக்கும் ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்குல்ல, இந்த பொசிஷனில் இருக்கிறப்போ இப்படி உட்காந்துட்டு இருந்தால் 6 போகுதுன்னா அதே பொசிஷனில் இருக்கிற அடுத்து 6 வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம்ல. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் எல்லோரும் அவங்க இருந்த இடத்துல அப்படியே இருக்காங்க. அண்ட் கபில் தேவோட ஸ்கோர் அதுக்கப்புறம் செஞ்சுரி நோக்கி போகுது. 100 ரன் அடிக்கிறாரு, பெரிய விஷயமா இருக்குது எல்லாருக்கும். அண்ட் நோட் திஸ் டவுன், லிமிட்டட் ஓவர் ஃபார்மேட்டில் ஒரு 100 ரன் அடித்த இந்தியன் பிளேயரில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கபில் தேவ் தான். ஃபர்ஸ்ட் 100 டு பி ஹிட் பை எ பிளேயர் இன் லிமிட்டட் ஓவர் ஃபார்மேட் பை அன் இந்தியன். ஆக்சுவலி என்னோடய வேர்ட்ஸில் கொஞ்சம் ஃபம்பிள் கிராமர் மிஸ்டேக் இருக்கலாம். பட் 100 ரன் அடித்த முதல் இந்தியன் பிளேயர் ஓடிஐ ஃபார்மேட்டில் கபில் தேவ் தான். சுனில் கவாஸ்கர் கிடையாது, சீக்கா கிடையாது, ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கின யாரும் கிடையாது. ஒரு மிடில் ஆர்டரில் இருக்கிற ஒரு ஆல்ரவுண்டர் தான் இந்த ரெக்கார்டை ஃபஸ்ட் டைம் பண்ணது. அண்ட் அங்கேருந்து ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி மோர் தென் 200 போகுது. கபில் தேவும் அரௌண்ட் 150 தாண்ட ஆரம்பிச்சிட்டார். பட் அவருக்கு என்ன ஸ்கோர்ன்றது கம்ப்ளீட்லி மைண்டில் இல்லவே இல்லை. டீம் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன பயம் க்ரியேட் ஆகுது. பிகாஸ் அன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் இன் ஓடிஐ ஃபார்மேட் அப்படின்றது 171. இவர் அதை ரீச் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அக்ரெசிவ் பேட்டிங் மோடில் போய்கிட்டு இருக்காரு. எங்கே ஏதாவது ஒரு பாயிண்டில் கேட்ச் ஆகி இந்த ரெக்கார்டு, பிகாஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டார், எங்கே இந்த ரெக்கார்டு வந்து இவர் பீட் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயத்தில் இருக்காங்க. யாருக்கும் அவர்கிட்ட போய் கன்வே பண்ணி நீங்கள் ரெக்கார்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் தட்டி ஆடி அந்த ரெக்கார்டை முடிச்சிடுன்னு சொல்லி அவரோட ஃப்ளோ பிரேக் பண்ணுறதுக்கான தைரியமும் யாருக்கும் இல்லை. யாரும் அதை பண்ணவும் விரும்பலை. எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஒரு சிங்கிள் வருது, 172 ரன்னாக மாறுது. எல்லோரும் அந்த ஒரு சிங்கிளுக்கு ஆஹா ஓஹோன்னு கை தட்டுறாங்க. அப்போ கபில் தேவுக்கே புரியல, என்னது எதுக்கு எல்லாம் இப்படி கை தட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்பையர்கிட்ட போய் கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, யூ ப்ரோக் த பிளடி வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு. அங்கேருந்து டீம் இந்தியாவோட ஸ்கோர் 266, 60 ஓவருக்கு 8 விக்கெட். யோசிச்சு பாருங்கள், 9 ரன் 4 விக்கெட், 266, 8 விக்கெட், 60 ஓவர் ஒரு இன்னிங்ஸை கம்ப்ளீட்டாக இந்தியா விளையாடி முடிக்கிறாங்க. அண்ட் அக்ரெஷனுக்காக பேர் போன பேட்ஸ்மேனான கபில் தேவ் அவரோட டிஃபென்சிவ் மோட் ஆஃப் பேட்டிங்கில் இறங்கி ஒரு ஹியூஜ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்தியாவுக்காக கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆச்சுன்னா விலாவரியாக சொன்னால் இன்னும் வீடியோட லென்த் பயங்கரமாக போகும். செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியன் பவுலர்ஸோட பர்ஃபார்மன்ஸை ஜிம்பாப்வே கம்ப்ளீட்டாக சுருண்டுருச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஜிம்பாப்வேயும் ஃபைட் பேக் பண்ணாங்க. தே கம் அன்டில் 230. பட் அவங்க விக்கெட்ஸ் ஃப்ரீ அவுட் இன்டர்வலில் விழுந்ததால் 230க்கு அவங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அண்ட் இங்கேருந்து இந்த மேட்ச் முடிகிறப்போ சுனில் கவாஸ்கர் கபில் தேவ் கிட்ட சொல்லியிருக்காரு, இட்ஸ் ஜஸ்ட் அ பேட் டே, பேட் லக் ஃபார் எவ்ரி ஒன். நாட் பிகாஸ் நாங்கள் ரன் ஸ்கோர் பண்ணாதான் இது பேட் டே கிடையாது. பட் என்ன ரீசன்னா, இந்த மேட்ச்சை பிபிசி ஸ்ட்ரைக்னாலையும் மற்ற சில ரீசன்னாலையும் டெலிகாஸ்ட் பண்ணுறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மேட்ச்சை அதுக்காக ரெக்கார்டும் பண்ண மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இன்னிங்ஸை, இப்படி ஒரு எல்லாருக்கும் ஹோப் தரக்கூடிய ஒரு ஸ்டோரியை அந்த கிரவுண்டில் இருந்தவங்களை தாண்டி வேறு யாரும் அதை நேராக விட்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை திரும்ப லைஃப்பில் பார்க்குறதுக்கான ஒரு மொமெண்ட்டோ யாருக்குமே கிடைக்காத மாதிரி போயிடுச்சு. இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை பற்றி கேட்டவங்க எல்லாருமே வந்து அவங்களோட செவி வழி கதைகளாக தான் இதை பற்றி கேட்டு, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கூட வந்து நான் 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். ஸோ இதில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இது அதுன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன இதில் மாரல் இல்லை, உங்களுக்கு என்ன இதுலேருந்து இன்புட் இன்சைட்ஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் உங்களோட லைஃப்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஜிம்பாப்வே பீட் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவை அன்பீட்டன் நினச்சதில் ஆஸ்திரேலியாவை ஹியூஜ் மார்ஜினில் பீட் பண்ணி இந்தியா செமிஸ்க்கு போகிறாங்க. ஃபைனல்ஸில் வெஸ்ட் இண்டீஸை மீட் பண்ணி அவங்கள வின் பண்ணி வேர்ல்டு கப்பை தூக்குறாங்க. ஸோ இது இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் பேஸ் போட்டு கொடுத்த மாதிரி ஆகுது. இங்கேருந்து தான் இந்தியன் கிரிக்கெட் ஹியூஜாக எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஜூன் 18, 2026 ஜூன் 18, 1983 இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. இதை என்னோடய ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கில் நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன், சொல்லிட்டேன். இதை கேட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான தாட் இருந்துச்சோ அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.